அவர்களே, யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. நீங்களும் உங்கள் உள்ளத்தில் சிந்தித்து பாருங்களேன், நாம் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படணுமா இல்லை வேண்டாமா என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து பாருங்களேன், நாம் கண்டிப்பாக ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களால் ஆகவே முடியாது. ஆமேன்.